தனது 27 வயதில் முறுக்கு மீசையுடன் இருந்த நல்லக்கண்ணு என் வாழ்நாள் முழுவதும் இனி மீசை வளர்க்க மாட்டேன் என சபதம் எடுக்க காரணமாக அமைந்த சம்பவம் என்ன தெரியுமா? நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு கம்யூனிஸ்டுகள் கண்ணில் பட்டாலே கைது செய்யும் காலம் அது. அப்போது தலைமறைவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார் நல்லக்கண்ணு. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை புலியூர்குறிச்சி கிராமத்தில் உள்ள வீட்டில் நல்லக்கண்ணு தலைமறைவாக இருப்பது தெரியவர அங்கு சென்றது காவல்துறை. சுற்றி வளைக்கப்பட்ட நல்லக்கண்ணுவை சித்திரவதை செய்து கூட்டாளிகளின் மறைவிடம் குறித்த கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் காவல்துறை அதிகாரிகள். தெரியாது என ஒற்றை சொல்லில் தீர்க்கமாக பதிலளித்த நல்லக்கண்ணுவை தனது கனத்த பூட்ஸ் கால்களால் ஏறி மிதித்தார் காவல்துறை அதிகாரி ஒருவர். உயிர் போகும் வலியால் துயருற்ற போதிலும் அவர் வாய் திறக்கவில்லை. ஆத்திரமடைந்த அதிகாரி தனது சிகரெட்டை பற்ற வைத்து நல்லக்கண்ணுவின் மீசையை தீயால் பொசுக்கினார். சித்திரவதையால் துடிதுடித்து போனாலும் கூட்டாளிகள் மறைவிடம் குறித்து மூச்சு விடாத நல்லக்கண்ணு கொடூர சித்திரவதைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அவரின் மீசை முடி ஒவ்வொன்றாக பிடுங்கி எறியப்பட்டதாகவும் பின்னாட்களில் தெரியவந்தது. இப்படியான நிகழ்வுகளே வாழ்நாள் முழுவதும் அவர் மீசையை துறக்க முக்கிய காரணமாய் அமைந்தது. பின்னர் 7 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் நல்லக்கண்ணு. ஆனாலும் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வரையில் மீசையே வளர்க்க மாட்டேன் என சபதம் எடுத்து தனது இறுதி மூச்சு வரை அதனையே கடைபிடித்தார்.